போன கவர்மெண்ட்ல ரெட் ஜெயின்ட் மேல பல விமர்சனம் இருந்தது. தமிழ் சினிமாவே கோலிவுட்டே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்கள மீறி எந்த படமும் ரிலீஸ் ஆகாது, தியேட்டர்ல இடம் கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாட்டினாலும் அது வெளிப்படையா அப்படி டிபேட்ல போச்சு இல்லையா. விஜய் அவர்களும் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமா வராரு, சிஎம் ஆகிறாருன்னா இப்போ இவர் சினிமா துறை மீது கண்டிப்பா ஒரு இது இருக்கும் இல்லையா, அவர் நாட்டம். அது எப்படி போகணும்னு நினைக்கிறேன், அவர் நெகட்டிவா போக கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவார் நினைக்கிறேன். நான் விஜய் சார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், இல்லை என்ன நடக்கும்னா இண்டஸ்ட்ரிக்கு அவருக்கும் எந்த இதுவும் பண்ண மாட்டேன், கண்டிக்கவே மாட்டேன். அதாவது நீங்கள் ஆளாளுக்கு உங்கள் படம் நீ எடுத்துக்கோ, நீ ரிலீஸ் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிட்டு போ, என்கிட்ட வரக்கூடாது. சினிமா அரசியலும் சம்மந்தப்படுத்தாது, சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே வராதிங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் எதுவுமே கண்டிக்க மாட்டார். சினிமா துறை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுதந்திரமாக இயங்கிங்க. இப்போ சிஎம்ஏ ஆகிட்டாரு, வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் பல இன்டர்வியூவில் சொன்னேன், அவர் நடிக்க மாட்டார் சொன்னேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாதம் நான் சொன்னது எனக்கு கேட்கும்போது இனிமேல் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் இது நடிக்கிறதுக்கான அந்த எண்ணத்திலே இல்லை. அவர் பொறுத்தவரைக்கும் நான் அரசியலில் ஜெயிப்பேன், சிஎம் ஆவான்னு நினைச்சாரு, அது பண்ணிட்டாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். போன கவர்மெண்ட்ல ரெட் ஜெயின்ட் மேல பல விமர்சனம் இருந்தது. தமிழ் சினிமாவே கோலிவுட்டே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்கள மீறி எந்த படமும் ரிலீஸ் ஆகாது, தியேட்டர்ல இடம் கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாட்டினாலும் அது வெளிப்படையா அப்படி டிபேட்ல போச்சு இல்லையா. விஜய் அவர்களும் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமா வராரு, சிஎம் ஆகிறாருன்னா இப்போ இவர் சினிமா துறை மீது கண்டிப்பா ஒரு இது இருக்கும் இல்லையா, அவர் நாட்டம். அது எப்படி போகணும்னு நினைக்கிறேன், அவர் நெகட்டிவா போக கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவார் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் ஜெயின் பேர்ல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அரசியல் ரீதியா பல பேர் கமெண்ட் சொல்லிட்டே இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் ரெட் ஜெயின் யாரையும் கழுத்தை நெரிச்சு எனக்கு படத்தை கொடுங்க நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. நம்மளா இந்த போனா சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அவங்களா போறாங்க. நம்மளா போயிட்டு அவர் கூட உட்காந்து அவர் ஆஃபீஸ்ல உட்காந்து ரெட் ஜெயின்ல கன்வின்ஸ் பண்ணி படத்தை எப்படியாவது பாருங்க, ரிலீஸ் பண்ணி கொடுங்க, பிரமாதமா ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டவங்க தான் மிக பெருசு. அப்படி படங்கள் லிஸ்ட் ஆகும் போது அவங்களுடைய என்ன சொல்றது, நிறைய படங்கள் வர மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுச்சு. அவங்களுக்கு சப்போர்ட்டால நான் சொல்ல. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் கியூ கட்டும் போது ஒரு மோனோபொலி உருவாகும். அதுதான் நடந்தது. ஒரு மோனோபொலினா எல்லா பெரிய படங்களும் என்ன நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு நேரா போயிட்டு அங்க போய் உட்காந்து படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், அவர் நீங்க ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்துறாரு. பெரிய பெரிய படங்கள்லாம் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதிர் எம்ஜியில் வித்துடணும், மினிமம் கேரண்டியில் வெளியில டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துடணும். விற்கலன்னா ரிலீஸ்னா யார் மூலமா போனோம், ரெட் ஜெயின் மூலமா போனோம். ஏன்னா எனக்கு கேரண்டியா பணம் கிடைச்சிரும், ப்ராப்பரான அட்வான்ஸ் வாங்குவாங்க, அதோட டேர்ம்ஸ் பெருசாக வாங்குவாங்க, நம்மளுக்கு அதனால பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு தான் தயாரிப்பாளர் அவங்ககிட்ட போய் நின்னாங்க. ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் மோர் அண்ட் மோர் வர மோனோபொலியா நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. அது பிறகு அவங்க அவங்களுடைய ஆப்வியஸ்லி மோனோபொலியா பண்ணும்போது அவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் அதிகமாக இல்லை, அது நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ நானே பலமுறை சொல்லியிருக்கேன், ரெட் ஜெயின் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன், சம்மந்தப்பட்டவங்கலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணா விட்டுருங்க, சினிமாவில் படங்களை ரிலீஸ் பண்ணுற வேலை பண்ணாதீங்கன்னு பர்சனலாக என்ன ஒரு தடவை ஒப்பீனியன் கேட்கும்போது நான் சொல்லிட்டேன். சார் நீங்கள் சினிமா துறை மட்டும் விட்டுருங்க, இங்கே வேண்டாம், இது நாங்கள் தான் உங்களுக்கு எஞ்சிரும் படம் ரிலீஸ் பண்ணி தர சொல்லி. ஆனால் வெளியில் பிம்பம் என்ன உருவாகுதுன்னா நீங்கள் பிடிங்கிட்டு இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுது. நீங்கள் படம் ஒரு படம் எடுத்தாலும் நீங்கள் ரெட் ஜெயின் தான் எல்லா படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுது. அதனால ஒதுங்கிடுங்க அப்படின்னு நான் பர்சனலாக சொன்னேன். ஒதுக்கிட்டு 1.5 வருஷம் முன்னாடி சொன்னேன். அவங்க என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்கா இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொன்னேன், ஓப்பனா இவ்வளோ சீரியஸாக இம்ப்ரெஷன் இருக்குது உங்களை பற்றி. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எப்படின்னா உண்மை ஒன்று ஆனால் பிம்பம் ஒன்று உருவாகுது, நெரட்டிவ்ன்றது ஒன்று உருவாகுது, நீ ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. எதுக்கு? இதனால நீங்கள் பெருசாக சம்பாதிக்க போகிறது இல்லை, நீங்கள் அரசியல் இவ்வளோ பெருசாக பவர்ஃபுல்லாக இருக்கீங்களா அப்படின்னு நான் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான ஆளுங்கிட்ட நான் பர்சனலாக சொன்னேன். சார் நீங்கள் பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் உங்களை பார்க்கறது ஒரு நெகட்டிவான பார்வை, அதனால் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ட்ரை பண்ணுறோம், நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம், அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய படங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ரெட் ஜெயின் போட்டால் தான் எனக்கு ரீச் கிடைக்கும், ரெட் ஜெயின் போட்டால் தான் எனக்கு ஒரு ரெகக்னேஷனு, ரெட் ஜெயின் போட்டால் தான் எனக்கு டேர்ம்ஸ் நிறைய கிடைக்கும், அதனால் ரெட் ஜெயின் போடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி போட்டுட்டு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ரெட் ஜெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு நியூட்ரலான மனிதராக எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க வானான்னு சொன்னவங்களை பிடிச்சிட்டு போட வச்சு இப்போ எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா உலகம் இது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நான் அப்பயே சொல்லிட்டேன் 1.5 வருஷம் முன்னாடி, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கடைசியில் உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க, ஒதுங்கிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது பண்ணாதீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதீங்க, படம் எடுக்காதீங்க, தேவையே கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தேவை கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரி தேவை கிடையாது, படம் எடுங்க, ப்ரொடக்ஷன் ஓகே, ஏதாவது நீங்கள் படம் 1-2 படம் எடுக்க போறீங்கன்னா ஓகே, பட் டிஸ்ட்ரிபியூஷன் வேணாம், டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களை கண்ட்ரோல் ஓவரால் இண்டஸ்ட்ரியில் வரும், அந்த இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் உங்களுக்கு வேணாம், வர உங்களுக்கு நெகட்டிவான இமேஜ் கிரியேட் ஆகும் நான் பர்சனலாக சொன்னேன். பட் அவங்க ஒரு ஒப்பீனியனை கேட்டாங்க, நான் போய் பர்சனலாக சொல்ல, அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஏதோ ஒன்று நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், அது தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆள் கேட்கும்போது நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு அதை தான் எல்லாரும் பேசுறாங்க, ரெட் ஜெயின்ட் இந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் விஜய் சார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், இல்லை என்ன நடக்கும்னா இண்டஸ்ட்ரிக்கு அவருக்கும் எந்த இதுவும் பண்ண மாட்டார், கண்டிக்கவே மாட்டார்.
அதாவது நீங்க ஆளாளுக்கு உங்க படம் நீ எடுத்துக்கோ, நீ ரிலீஸ் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிட்டு போ, என்கிட்ட வரக்கூடாது. சினிமா அரசியலும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அரசாங்கத்திட்ட வந்து ட்ரபிள் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இத்தனை மக்களுக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்லது பண்ணணும். நான் சினிமா இண்டஸ்ட்ரி வச்சுக்கிட்டு நான் வந்து அதுல தெளிவா இருப்பாரு. கண்டிப்பா இருப்பேன். சினிமா இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் கூட வர மாட்டேன். நான் சொல்றேன், நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டீங்கன்னா வர கூட போறது இல்லை. அவர் வந்து கிளியரா சொல்லிடுவாரு, சினிமா வேண்டாம் எனக்கு, நான் சினிமால இருந்து ஒதுங்கி தானே வந்திருக்கேன், என்ன எதுக்கு சினிமாவில் கூப்பிடுறீங்க, சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே வராதிங்கன்னு தான் நான் நம்புறேன். அவர் வந்து எதுவுமே கண்டிக்க மாட்டாரு. சினிமா துறை தனிப்பட்ட முறையில் நீங்க சுதந்திரமா இயங்கிங்க. எல்லா துறையும் அதே தான். ஒரு 100கணக்கான துறை இருக்கு தமிழ்நாட்டில். அது மாதிரி ஒரு துறை சினிமா துறை. நீங்க பாட்டு இயங்கிங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. எல்லா துறைக்கும் என்ன சப்போர்ட்டோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட். தனிப்பட்ட முறையில் சினிமாலேருந்து நான் வந்த தொட்டு எனக்காக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், உங்களுக்கு ஸ்பெஷலாக இது பண்ணணும் அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். ஆனால் சினிமா தொழில் வந்து எங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. சினிமா தொழில் வந்த தொட்டு நம்ம என்ன கேட்குறோம், தேசிய விருதுகள் எவ்வளோ முக்கியமாக அவ்வளோ மாதிரி ஸ்டேட் அவார்ட்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஸ்டேட் அவார்டு கொடுக்காம இருக்கு. கொடுத்தா பல்க் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட் அவார்டு கொடுங்க. சப்சிடி வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுக்குது, கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குது. நல்ல திரைப்படங்கள், சிறு பட்ஜெட் திரைப்படங்களுக்கு சப்சிடி கொடுக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷமா சப்சிடி கொடுக்காம இருக்கு. 20 படங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா 2 கோடி ரூபாய். அது பெரிய அமௌண்ட்டா கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த 20 தயாரிப்பாளருக்கு அந்த 10 லட்ச ரூபான்றது மிகப்பெரிய தொகை. ஸோ 10-12 வருஷம் கொடுக்காம இருக்கிறது 240 ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு கவர்மெண்ட்டாக இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சப்சிடியை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் அவார்டை எவ்ரி இயர் கொடுங்க. அடுத்ததா இந்த மாதிரி 9 AM to 2 o'clock எதுக்கு ஒரு ஷோக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து நிற்கணும்? இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. 9 மணிக்குலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை ஷோ அது போட்டுக்கோ, 2 மணி வரை ஷோ போட்டுக்கலாம். அப்படின்னா திரையரங்க அவங்க இஷ்டப்படி போட்டுக்க போறாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றீங்க? இதுக்கு அப்ளை பண்ணணும், எங்க ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட அப்ளை பண்ணணும், அங்க போய் ஹோம் செக்ரட்டரி அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஷோ இது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு ஷோ எக்ஸ்ட்ராக்கு போய் பர்மிஷன் வாங்கணுமா? இதுக்கு ஒரு கியூவில் நிற்கணும் நம்ம. இதெல்லாம் எதுக்கு? கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத வேலை இல்லை. இதுதான் எங்க கோரிக்கை. நாங்கள் என்ன வச்சிருக்கோன்னா, இது வந்து ஏதோ அவரை செலிப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் இல்லை. அது நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அது இல்லை நோக்கம், பாராட்டு பண்ணுறதுக்காக நோக்கம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இது தேவையில்லாத கன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியில், அதெல்லாம் தூக்குங்க. அடுத்தது இங்கே சிட்டியில் பர்மிஷனே கிடையாது ஷூட் பண்ணுறதுக்கு. பாண்டிச்சேரி போய் ஷூட் பண்ணணும், எங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுங்க. குறிப்பிட்ட சில ரோடுக்காவது அலோ பண்ணுங்க. டே டைமில் பர்மிஷனே கிடையாது, நைட்டில் தான் ஷூட் பண்ணணும். அப்போ சென்னையில் இருந்து ஷூட் பண்ணுறதுலாம் எல்லா படமும் எங்கே போகிறோம், நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். ஏன் எங்களுக்கு இந்த பர்மிஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? சிட்டியில் இந்த டைமுக்குள்ளே பண்ணுங்க, இந்த ரோட்டில் மட்டும் பண்ணுங்க. இப்போ இந்த ரோட்ல ஷூட்டிங் பண்ணால் என்ன ஆகிடுது? இந்த ரோட்ல நீங்கள் பார்க்குறீங்க, நான் இருக்கிற ஆஃபீஸ் ரோட்ல எந்த டிராஃபிக் இல்லை. இங்கே ஷூட்டிங் பண்ணால் பிரச்சனை வருமா? எந்த பிரச்சனை வரப்போதில்லை, டிராஃபிக் ஜாம் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி ரோடு ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் கொடுத்தோம். லாஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட 250 ரோடு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம். கவர்மெண்ட் கேட்டாங்க, நீங்கள் ஒன்றா ஓகே ஃபைன் 250 ரோடு கேட்குறீங்களா, எந்தெந்த ரோடு கொடுங்க, அந்த ரோடு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது பேர் கொடுக்கவே இல்லை. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அது மாதிரி தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். இப்போ வந்து எல்லா சிங்கிள் திரையரங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 திரையரங்கெல்லாம் 2 தியேட்டரை மாற்ற முடியும். பர்மிஷன் இல்லை. கவர்மெண்ட் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுது? நான் கேட்குற என்னுடைய இடம் என் லேண்டில் நான் எடுக்க போகிறேன். இப்போ வீடு கட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் சிஎம்டிக்கு ஆன்லைனில் பர்மிஷன் வாங்கிக்கலாம் சொல்கிறீங்களா? ஏன் நான் தியேட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இப்படி இந்த கோரிக்கை ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு ரூல்ஸ், ஏன்னா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட், சேஃப்டி ஆஸ்பெக்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுக்குறதே இல்லை. எல்லாரும் பெண்டிங் 3 years பெண்டிங், 4 years பெண்டிங். இப்போ 550 சிங்கிள் ஸ்க்ரீனை வந்து டபுள் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணாலே 550 எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் வரும் தமிழ்நாட்டில். ஒரு ஸ்க்ரீனாக இருக்கிற திரையரங்கெல்லாம் 2 ஸ்க்ரீனாக மாறினா எவ்வளோ பெனிஃபிட் ஆகும் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணுங்க. திரையரங்கு உரிமையாளர்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க இஷ்டப்படி அவங்க எக்ஸ்ட்ரா திரையரங்கு போட்டுக்கிட்டோம். ஷோ வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. திரையரங்கு 9 AM to 2 AM ஷோ போட்டுக்கிட்டோம். எத்தனை ஷோவாவது போட்டுக்கிட்டோம். 2 hour படம்னா 6 ஷோ போட்டுக்கிட்டோம். அதை எது கன்ஸ்டன்ட் பண்ணணும்? டேக்ஸ் கட்டினா போறாதா? இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள் தவிர மற்றபடி அவரை கன்ஸ்டன்ட் பண்ணி வேற எதுவும் அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் வீடு கொடுங்க, நம்ம அதெல்லாம் கேட்கல. அவருக்கு வீடு கொடுங்க, பட்டாமனை கொடுங்க, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இது ஒரு தனித்துறை. நம்ம துறையில் இயங்கிட்டு இருக்கோம். ஒரு சிஎம்மா இன்னைக்கு துறையிலேருந்து வந்திருக்கிற விஜய் அவர்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி கேர் எடுத்துட்டு ஒரு அந்தந்த விஷயங்கள் மட்டும், ஒரு அவார்டு கொடுக்கறது, சப்சிடி கொடுக்கறது எல்லா இண்டஸ்ட்ரியும் நடக்கும். அந்த மாதிரி வந்து ஷோ நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கப்பா, 9 AM பண்ணிக்கோ. அதே மாதிரி வந்து உன்னுடைய இடத்துல நீ பண்ணிக்கோ, பர்மிஷன் வாங்கி பண்ணிக்கோ, ஒன்றுமே கிடையாது. அது நான் ஹோல்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷன் வச்சு, அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வரதுக்கு இடம் இருந்ததுன்னா பண்ணிங்க, அவ்வளோதான். சிம்பிளான ரூல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை ஸ்க்ரீன் வரும்? இப்படி சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் நம்மளுக்கு இருக்க தவிர அவர் அதை தான் கன்சிடர் பண்ண வர தவிர மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த வகையிலும் அவர் இன்டர்ஃபியர் பண்ண போறது இல்லை. அவர் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்து சினிமா துறையில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனோ இல்லை ப்ரொடக்ஷனோ இருந்து இந்த ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்க போறது இல்லை. அதனால இது வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லிட்டு, தேர்தல் நம்மளே பேசும்போது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ வந்து சிஎம்ஏ ஆகிட்டாரு, இனிமேல் வாய்ப்பே இல்லை.
ஓகே. வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் வந்து பல இன்டர்வியூல சொன்னேன், அவர் நடிக்க மாட்டார் சொன்னேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாசம் நான் சொன்னது எனக்கு கேட்கும்போது இனிமே அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் இது நடிக்கிறதுக்கான அந்த எண்ணத்திலே இல்லை. அவர் பொறுத்தவரைக்கும் நான் வந்து அரசியலில் ஜெயிப்பேன், சிஎம் ஆவான்னு நினைச்சாரு, அது பண்ணிட்டாரு. இப்போ இந்த படம்ன்றது ஒரு சின்ன தடங்கள் தான். இந்த படத்தினுடைய பிரச்சனைன்றது பைரசி என்பது ஒரு தடங்கள் தானே தவிர அது வெற்றிக்கான ஒரு தடங்களா பார்க்கறத தவிர அது எந்த வகையிலும் வந்து பாதிக்க போறது இல்லை. அவருக்கு வந்து கரூர் இன்சிடென்ட் ஒரு தடங்களா இருந்ததை தவிர அவர் வெற்றியை பாதிக்கல. அதே மாதிரி இந்த தடங்களும் இந்த பைரசி லீக்கும் வந்து ஒரு தடங்கள் தான். இந்த படத்தோட வெற்றிக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இருக்க போறது இல்லை. அது கண்டிப்பா அதனோட வெற்றி அடையும். தயாரிப்பாளர் ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்ச பிறகு எதுவும் கேட்க போறது இல்லை. அதனால இவர் போய் இன்னொரு படம் பண்ணணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது பண்ணவும் முடியாது. சிஎம்மா இவர் படம் நடிக்க முடியாது. கான்ஸ்டியூஷன்ல அது அலௌட் இல்லை. கான்ஸ்டியூஷன் படி சிஎம் நடிக்கக்கூடாது. டெப்டி சிஎம் எல்லாம் பண்ணலாம். டெப்டி சிஎம்ன்றது மினிஸ்டர் தான். மினிஸ்டர் சிஎம்ன்றது வந்து கான்ஸ்டியூஷனல் பவர். அது அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அவரால் நடிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு போய் நீங்கள் போயிட்டு பிரசிடென்ட் அப்ளை பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் அப்ளை பண்ணணும், அவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிக்கணும்னு கேட்கும்போது அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் த மக்கள், 5 கோடி மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீ, தலைவன் நீ எதுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறந்துடு அப்படின்னாரு. அப்படியே விட்டாரு. அப்போ கூட அவர் நடிக்கணும்னு ஒரு படத்தை வந்து பெண்டிங் படத்தை நடிச்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அங்கே பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அப்போ வந்து பிரசிடென்ட் கூப்பிட்டு சொன்னாங்க அது வேண்டாம், கான்ஸ்டியூஷனில் படி அது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அதோட எம்ஜிஆர் விட்ட மாதிரி. இனிமேல் இவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் இது கடைசி படம்னு. அதனால் இன்னொரு படம்லாம் வாய்ப்பே இல்லை, அதை மறந்துடுவோம். ஒன் லாஸ்ட் டைம் ஆன் அ பிக் ஸ்க்ரீன் we are going to watch only ஜனநாயகன். அது 100% இந்த மாதமே வந்துடும். அதை பார்ப்போம். அதை வச்சு தளபதி விஜய் அந்த படத்தோட செலிப்ரேட் பண்ணுவோம். இது பிறகு அவர் அரசியல்வாதியா அவர் பண்ற அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணுவீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை வந்து பலருமே நேரத்துலேருந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. திமுக தோற்ற கூட பிரச்சனை இல்லை, ஸ்டாலின் தோத்தது வந்து ரொம்பவே ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு பர்சனலாக வந்து என்னன்னா, அரசியல் வந்து ஒரு நாகரிகமான விஷயத்த பண்ண முடியும், நாகரிகமான அரசியலும் பண்ண முடியும், அராஜகமான அரசியலும் பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் அராஜகமான அரசியல் பண்ணதையும் பார்த்துருக்கோம். அதாவது சக மனிதனை மதிக்காம பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி சக மனிதனை கண்ட்ரோல் பண்ற பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். அதுல ஒரு நாகரிகமான அரசியல்வாதின்னா அது திரு எம் கே ஸ்டாலின் தான். எனக்கு பர்சனலாக அவர் ரொம்ப பிடிக்கும். திமுகன்ற கட்சியை தாண்டி நான் வந்து அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப நிறைய தடவை ட்வீட் பண்ணியிருக்கேன். இதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் திமுக சொம்புன்னுவாங்க. நான் வந்து தனி மனித ரசிக்கிற ஒரு ஆள். ஒரு தனி மனிதன் இவ்வளோ அன்பா, இவ்வளோ ஒரு என்ன சொல்ல எளிமையா, அதோட முக்கியமா இவ்வளோ நாகரிகமா, ஒரு என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ அன்பா ஒருத்தர் இருப்பாரா? அதாவது தன்னை கரிச்சு கொட்டின ஒரு மனிதர் உடம்பு சரியில்லாம போனால் அவர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அவருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்றது யாராவது பண்ணியிருக்காங்களா? இந்த அரசியல்வாதி யாரும் பண்ண மாட்டாங்க. அதாவது தன்னை ஹேட் பண்ணாம வச்சுக்கலாம், ஒருத்தர் நெகட்டிவ் கேம்பெயின் பண்ற ஒரு ஆளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இவர் வந்து எல்லாத்தையும் மீறி போய் பார்ப்பாரு. அவங்களே வெட்கப்பட வைப்பார். தன்னை தூத்தனவங்க எல்லாருமே அவங்க வெட்கப்படுவாங்க. ஐயோ இந்த மனுஷனை போய் நம்ம கெட்ட இந்த மாதிரி தப்பா பேசிட்டோமே நினைப்பாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர் இவர். அன்பாலையும் அந்த பண்பாலையும் நாகரிகத்திலையும் உச்சகட்டமா இருந்தார். அரசியல் பொலிட்டிக்கல் டிக்னிஃபைடான ஒரு அரசியல் பண்ணார்ல. அவரை தோக்கடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அவரை தோக்கடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் ஓகே நம்ம அந்த கேண்டிடேட் பத்தி படிக்கும் போதும் பார்க்கும் போதும் என்னடா இவர் போய் இவரை தோக்கடிச்சிட்டாரேன்னு வரும்போது இது இந்த தமிழகத்து அரசியல் நடந்த பல விஷயங்கள் கூத்துல இது ஒன்றா பார்க்கலாம். அதாவது காமராஜர் அவர்கள் வந்து மாபெரும் ஒரு சாதனையாளர். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை புரட்சி கொண்டு வந்தது காமராஜர் தான். அவரை தோக்கடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவர் தோத்தப்போ அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, காமராஜர் தோத்துருக்கூடாது. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிறாரு அண்ணாதுரை அவர்கள். அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், எப்படியாவது காமராஜர் மட்டும் ஜெயிச்சிருக்கணும்ல, அவர் எப்படி தோத்துட்டாரு, எப்படி என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவரும் நல்ல மனிதர் அவர். அப்போ காங்கிரஸை தூக்கி போனோன்னு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டு டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. ஆனால் அண்ணாதுரை ஃபீல் பண்ணது காமராஜர் தோத்துருக்கூடாது. அந்த தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த நேரத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. மக்கள் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது நம்ம திருப்பி இதே பார்த்துட்டு இருக்கோம். அதை விட இந்த அரசாங்கத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் அதை பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு மாற்றம் வந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு இதுவும் நடக்கும். அதனால பல விஷயங்கள் நடக்கும். அதாவது இந்த கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா ரீஎவலேட் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், அதிமுகவும் ஒரு ரீஎவலேட் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி பண்ணணும், இனிமே நான் திருப்பி மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க. அது நல்லது, நம்மளுக்கே நல்லது. மூணாவது ஒரு ஃபோர்ஸ் தான் நல்லதுனா, இல்லைன்னா ரெண்டே பேர் அடிச்சுட்டு போகணும். இப்போ 3 பேர் இருக்கும்போது களம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதனால அந்த வகையில மாற்றம் நல்லா இருக்கு. ஆனா எல்லாருமே நியூட்ரல் வாதிகள் சொல்லுங்களேன். அதாவது நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க கிடையாது. நம்ம நியூட்ரலா ஒரு மிதவாதியா பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு அப்செட் ஆகுது. இல்லடா நல்லவங்களா இருக்கு வாழ்க்கை இல்லையா,
இவ்வளவு நல்லது பண்றாரு ஒரு மனிதர். கொளத்தூர் தொகுதியை கம்ப்ளீட்டா சேஞ்ச், அதாவது கொளத்தூர் தொகுதியில அவர் உருவாக்கின பல விஷயங்கள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், பலதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நல்லது பண்ணி வார வாரம் அந்த தொகுதியில போய் உட்கார்ந்துருப்பாரு. அந்தந்த ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், அந்த ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாம் பண்ணுவார். இதுக்கு வரை ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்க முடியும்? ஒரு மாடல் எம்எல்ஏவா இருக்காரு. அந்த தொகுதிக்கே ஒரு என்ன சொல்றது, எல்லாமே பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும், எல்லாரும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கடைசியில நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன், யாரோ ஒருத்தரை வந்து ஒரு கந்து வட்டிக்காரனுக்கு நான் ஓட்டு போடுவேன், கந்து வட்டி பண்ணி எல்லாரையுமே வந்து அராஜகம் பண்ண ஒரு மனிதருக்கு நான் ஓட்டு போடு, அவரை வந்து தோக்கடிப்பேன், சிஎம் தோக்கடிப்பேன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லவனுக்கு எல்லாம் காலம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நம்ம வந்து பாக்குறோம். அவர் தோத்தது வந்து இன்னைக்கு பல பேரால டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னால ஏத்துக்க முடியல. நான் வந்து ஒரு சைட்ல நான் வந்து விஜய் அவர்களோட வெற்றியை நான் கொண்டாடணும்னு ஆசைப்படும் போது இந்த தோல்வி வந்து என்ன ரொம்ப மனசு பாதிச்சு. மனசால கொண்டாடணும் விஜய் அவர்கள் வெற்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு மாறி இருக்காரு வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அட் சேம் டைம் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்கணும்ல, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாவே பாத்தீங்கன்னா இங்க முதல்வராக இவர் உட்காந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படி உட்கார்ந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு சட்டசபைக்கே ஒரு மாண்பா இருந்திருக்கும்ல. ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு, எடப்பாடியாவும் இருக்காரு, திரு உதயநிதி அவர்கள் இருக்காரு, சிஎம்ஆ வந்து விஜய் அவர்கள் இருந்தா அந்த சட்டசபை எப்படி இருந்திருக்கும்? ஒரு மாண்புமிகு சட்டசபையை மாறும்ல. என்னடா திடீர்னு இவரையே தோக்கடிச்சிட்டாங்க, அப்ப அந்த சட்டசபை என்ன மதிப்பு வைக்கிறது? அப்போ ஒரு சைட்ல நம்மளுக்கு என்ன கன்சர்ன் ஆகுதுன்னா, கேண்டிடேட்டே பார்க்காம விசிலுக்கு மட்டும் ஓட்டு போட்ட இதுல பல பேர் கேண்டிடேட்னுடைய பேக்ரவுண்ட்லாம் படிக்கும்போது நம்ம பகி இருந்து, யாரா இவெல்லாம் எம்எல்ஏ வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க ஆஸ்ட்ராலஜி இது பாருங்க உங்களுக்கு கேன்சர் குணமாகும் சொல்றாங்க, புற்றுநோய் குணமாகும் சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ பத்தி எல்லாரும் கிண்டல் அடிக்குதுன்னா அவர் என்ன பண்ண, 2 பஜ்ஜி சுட்டாரு, ஒரு இடத்துல ரோட்ல போனாரு, டீ சாப்பிட்டாரு, அவருக்கு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் மினிஸ்டர் ஆயிடுவாரு அப்படின்னு போது விஜயோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீநாத் வந்து அவ்வளவு அவரை நான் சொல்லப்பா யாரோ சொல்றேன் அது கமெண்ட் வருது, ஏன்னா இவரெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாரு, இவரெல்லாம் மினிஸ்டர் ஆவாரா அப்படின்னு சொல்லும் போது எம்எல்ஏன்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு, சாதாரணமா ஒரு இதாயிடுச்சு. இது எவ்வளவு சாதாரணமா ஆயிடுச்சு. அதை விட எனக்கு என்னன்னா, நான் 2 தொகுதியில பர்சனலா பார்த்திருக்கேன், கேம்பெயினுக்கு வருவாதவங்களாம் சிஎம் எம்எல்ஏ வராங்கடா, என்னடா இது இப்பயே வரமாட்டேன்றாங்க தொகுதியில, நம்ம ரோடுக்கே வரல, நம்முடைய எந்த இடத்துக்கும் வரல, இவங்க எம்எல்ஏ என்ன பண்ண போறாங்க, நம்ம ரோடுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு கன்சர்ன். ஆனா இந்த கன்சர்னை மீறி தாவக எம்எல்ஏக்கெல்லாம் பொறுப்புணர்ந்து, எப்படி விஜய் சார் என்ன சொன்னாரு, நான் ஜெயிச்ச பிறகு நான் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவேன், நான் இருக்கேன், உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல, அதை இவங்க பொறுப்பா எடுத்துக்கிட்டு இன்னும் பெருசா டெலிவரி பண்ணாங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து நீடித்த அரசாங்கமா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை விஜய் சார் பிரச்சனை ஆகும்னா யார் என்ன தப்பு பண்ணாலும் அது விஜய் மேலதான் போகும் இல்லையா? கண்டிப்பா போகும். விஜய் முகத்துக்காக வேற யாருக்கும் போடலையே, கேண்டிடேட் போடவே விஜய் தான். நீங்க கேண்டிடேட்டுக்கு யாருமே போடலையே. இப்போ நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. புஷி ஆனந்த் வந்து டி நகர்ல வந்து ஜெயிக்கிறாரு, பாண்டிச்சேரி மனிதர். டி நகரும் அவருக்கு என்ன கனெக்ஷன்? ஏன் மக்கள் போடுறாங்கன்னா அது விஜய். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே அந்தந்த தொகுதியில ஓட்டு போட்டாங்களே, அந்த தொகுதி ஆளுக்கு ஓட்டு போட்டுதான் ஓகே, அந்த தொகுதியிலே இருக்கிற ஒருத்தர் ஓட்டு போட்டா ஓகே. தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவங்களா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரே மனிதர் தான், அந்த ஒத்த மனிதர் விஜய் தான். அப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் சார் மேல போய் நிற்கும். அப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒன்று பாசிட்டிவா நடந்திருக்கு. நம்ம வந்து தொகுதியில 20 நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி அவங்களுக்கு தொகுதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் எலெக்ஷனுக்கு 20 நாள் முன்னாடி தான். எலெக்ஷன் பிறகு அவங்க அந்த தொகுதி பக்கமே யாரும் போல, தெரியல உங்களுக்கு, யாருமே எங்கும் போல. இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இனிமே போவாங்களான்னு தெரியல. இப்போ அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு தொகுதியில ஒரு ரோடா போயிட்டு அந்த குறைகளை எடுத்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு தொகுதியில தான் என்ன ரெப்ரஸன்டேட்டிவா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்ட்டிக்காக இல்லை, பார்ட்டின்றது என்னை செலக்ட் பண்ணது ஒரு பார்ட்டி, ஆனா நான் இந்த தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு அவங்க இறங்கி வேலை பண்ணாங்கன்னா இந்த மாற்றம் உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஈஸியா ஜெயிச்சாங்க, தக்க வைக்கிறது மட்டும் இல்ல, மக்கள் பாராட்ட மாதிரி ஒரு நடக்கணும். இவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாற்றம் வந்து மக்கள் செலிப்ரேட். இவங்க பாராட்டுற மாதிரி நடக்காம எலெக்ஷனுக்கே வராத மாதிரி விஜய் சாருக்காக ஜெயிச்சவங்களா இருந்துட்டு அப்படியே அந்த மிதப்பிலே இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கே பெரிய சிக்கலா போய் மாறும். அது மாதிரி மாறாத எதிர்பார்ப்புல தான் நான் காத்திருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் கூட்டணிக்கு யாருமே போல, எந்த கட்சியுமே கூட்டணி அமைக்கல. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் முடிவுகள் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் நல்ல சான்ஸ் அப்படின்னு வந்து பல கட்சிகள் வந்து இப்போ யோசிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கரெக்ட். ஸோ 108 சீட்டு விஜயோட ஒரு சீட்டை இது மைனஸ் பண்ணாலுமே இன்னொரு 11 சீட் தேவைப்படுது மெஜாரிட்டிக்கு. ஸோ எல்லா கட்சியுமே வந்து அவளோட இருக்காங்க விஜயோட கூட்டணி போறதுக்கு, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லிட்டார் இல்லையா. ஸோ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுல காங்கிரஸ் பிளஸ் வந்து பாமக வருமானு தெரியல. ஏன்னா பாமகக்கு வந்து 4 சீட் இருக்கு. அந்த பாமக வருமானு தெரியல. காரணம் வந்து அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அது ஒண்ணுதான் சிக்கல். பாமக வந்தா விசிக வராது. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா, ஒருவேளை பாமக வந்தா விசிக வராது. பாமக வந்துச்சு வச்சுங்களேன், இவங்களுக்கு வேற தேவையில்லை. காங்கிரஸ் பாமக ஒன் மோர் சிபிஐ முடிஞ்சு போச்சு.
ஓகேங்களா? ஒருவேளை பாமக வரலன்னா இருக்கிற எல்லாமே உதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல, ஆளாளுக்கு 1 2 எல்லாம் சேர்ந்துருவாங்க. தேமுதிக 1 எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவும் கிடையாது. இதுல எல்லாம் அரசியல் வந்து அவங்க ரெடியா இருக்காங்க, எல்லாம் ரெடியா இருக்காங்க. இது வந்து விஜய் சார் கூப்பிடணும். இப்ப காங்கிரஸே சொல்லியிருக்கு, இன்னும் விஜய் சார் எங்களை கூப்பிடலன்னு அவங்களே சொல்றாங்க. கம்யூனிஸ்டும் சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இன்னும் எங்களை இன்வைட் பண்ணலாம் தான் சொல்றாங்க தவிர நான் ஒன்றும் வரமாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. ஏடிஎம்கே 2 ஸ்பிளிட் ஆகி அது கூட அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் அதீத கற்பனை. ஓகே, இந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம இடமே டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஸ்பிளிட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது அவர் அந்த மாதிரி போக மாட்டார். ஓகே, ஏன்னா ஏன்னா அது பெரிய பொறுப்பாயிடும். இவங்களை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும். ஆமா, இவ்வளவு பேரை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பணம் கொடுக்கணும். ஏன்னா பெரிய பணம் கொடுக்காம நீங்க ஸ்பிளிட் பண்ண முடியாது. இப்ப பல ஊர்கள் நடந்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டா இருந்தா பாத்தீங்கன்னா பணம் கோடிக்கணக்கில் போய் செலவாகும். அதை கொடுக்கறதுக்கு அவங்க எப்பவுமே எம்எல்ஏ சீட்டுக்கே இது பண்ணல, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க? ஏன்னா யாருக்கும் ஓட்டுக்கு பணமே கொடுக்காத இந்த கட்சி எது எப்படி போய் பணம் கொடுத்து எம்எல்ஏ வாங்கும்? ஓட்டே வாங்கல. அதனால அது நடக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் பதவின்றது குறைந்தபட்ச ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். அது யாரு? ஒரு 10 பேர்னா அதுல 5 பேர் கொடுக்க முடியும். அப்போ ஒரு கட்சியில் 5 பேர் வராங்களா, ஒரு மினிஸ்டர், இங்க 5 பேர் ஒரு மினிஸ்டர், அப்படிதான் கொடுக்க முடியுமே தவிர பல பேருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துட முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கண்டிப்பா வந்துடும். பாமக வந்ததுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் 2 பேர் இருந்துட்டு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு வந்து திமுகவோ அதிமுக எதிரியே இல்லை. ஏன்னா அவங்க இவர் எதிரியே இனிமே பண்ண முடியாது. ஏன்னா சரி இவர் கவுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? திரும்ப மெஜாரிட்டியோட வந்துருவாரு அவரு. திருப்பி எலெக்ஷன் வச்சா மெஜாரிட்டியோட வந்து நிப்பாரு. 6 மாசத்துல திருப்பி எலெக்ஷன் வச்சாங்கன்னா அவர் மெஜாரிட்டி 150 சீட்ல வந்து நிப்பாரு. இப்ப எல்லாம் தெரிஞ்சிடல அவருக்கு. சோ அதனால இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போறோம். அதாவது 118 எம்எல்ஏஸ் இருந்தாலே போறோம். இந்த ஆட்சி 5 வருஷம் நடக்கும். 118 எம்எல்ஏ 120 எம்எல்ஏ இருந்தாலே போறோம். அப்ப அவருக்கு தேவைப்படுறது 12 எம்எல்ஏ தான். அது ஈஸியா அவருக்கு கிடைச்சிரும். அந்த 12 எம்எல்ஏ முதல்ல இருந்தே இவர் டைப் பண்ணிக்கிட்டு அவங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டு அந்த பார்ட்டியோட டைம் சைன் பண்ணிட்டாருன்னா அப்படியே அடுத்த 5 வருஷம் போயிடும். இப்போ அவருடைய பொறுப்பு, அவருடைய என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா எப்படி இந்த ஸ்டேட்டை வந்து நான் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும் அதை எப்படி கொடுக்க போறேன் அப்படிலாம் இருக்குமே தவிர இந்த எம்எல்ஏக்களை மேனேஜ் பண்றது, கூட்டணியை மேனேஜ் பண்றது, அப்புறம் இன்னொரு கட்சி வந்து மாறி வந்திருக்காங்கன்னா இந்த குரூப்பை உடச்சி கொண்டு வரது, அதை விஜய் சார் போய் இறங்க பண்ண மாட்டார். அவங்க 2 பேரும் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டோம், நான் 2 பேர் பண்ணிக்கிறேன். இனிமே வந்து ஃபுல் அசம்பிளி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அசம்பிளி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் லேட் ஆனதுனால அப்போ வந்து விஜய் ரசிகர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணனா தளபதி விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில், எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணனா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு வரப்போகுது. கண்டிப்பா அப்படின்னோட ட்ரால் பண்ணாங்க எல்லாரும். அடியில் பார்த்தா உண்மை ஆயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு நடுவில் ஆரம்பிப்பு சொன்னல, இஃப் யூ டீப்லி டிசைர் சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் டீப்லி டிசைர் பண்ணியிருக்கா, அது நடந்துச்சு. ஏன்னா உலகத்துல எல்லா ஃபோர்ஸும் கன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அவன் கேட்டதை நடத்தி காமிக்கணும், சிஎம்மா கிரெடிட் வரணும்னு சொல்லிட்டு இந்த நம்ம பேசிட்டு இருக்க போது எனி டைம் நாளைக்குள்ள சென்சஸ் சர்டிஃபிகேட் வந்துடும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா நான் முதல்ல பல இன்டர்வியூல சொன்னேன், எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் தான் வெயிட் பண்ணுவாங்க சென்சர் போர்டு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, இனிமே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இல்லை, ஒரு இடம் இல்லை. அவங்க தடுக்கிறதுக்கோ இல்லை டிலே பண்றதுக்கோ ஒரு காரணம். சிஎம் ஆயிட்டாரு, அது காரணம் இல்லை. அது சிஎம் ஆகணும்னாலும் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுடைய ஒரே எண்ணம் வந்து இது என்ன நடக்குது, அரசியல் களம் என்ன இருக்குன்னு பார்த்து தான் கொடுக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ கிளாரிட்டியா தெரிஞ்சிச்சு அவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இனிமே அவரை நிறுத்தத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால டக்குன்னு நேரம் வந்து இன்னைக்கு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி நாளைக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் என்பது இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்துடும். கண்டிப்பா 14ஆம் தேதி வர முடியாது, ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு. கண்டிப்பா இந்த படம் வந்து 22 இல்லை 28 கண்டிப்பா அது வந்து இந்த மாசம் டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா படம் பைரஸ்ல வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்த்துருக்கும் போது இனிமே டிலே பண்ண படத்தோட வேல்யூ கம்மியாயிடும் சொல்லிட்டு பர்டிகுலரா இப்ப இருக்கிற டைம் ரொம்ப அட்ராக்டிவான டைம். இப்பதான் விஜய் சார் சிஎம் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்ல சிஎம் ஆகும்போது 10 நாள்ல படம் வருதுன்னா எப்படி இருக்கும்? ஜோசியக்கார் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பாக்குறேன் நானும். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவா தெரியல. அவர்கிட்ட கேட்டு நேரம் வந்து கண்டிப்பா டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 2 ஜோசியக்காரங்க இருக்காங்க, எம்எல்ஏ ஜோசியக்காரங்க. இல்ல கூடவே இருந்தார்ல ராதன் பண்டிட், அவர் தான் போய் கேட்கணும் எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பார்த்துட்டு இருக்கேன். அவர் மட்டும் இருந்தா ஜெயிச்சலாம் போல இருக்கேன் பல விஷயங்கள் அப்படின்னு. இப்போ அவரு நேரம் குறிச்சு கொடுத்துருப்பாரா இல்லையா? அவர் நேரம் டேட் சொல்லியிருப்பாரு, டைம் சொல்லியிருப்பாரு. இந்நேரம் கவர்னருக்கு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த தேதி எங்களுக்கு ஸ்வரிங் செரிமனி பண்ணுங்கன்னு. கண்டிப்பா எல்லாமே நடந்துரும். நீங்க பார்த்துட்டே இருங்க, நெக்ஸ்ட் 2 டேஸ்ல சிஎம் ஆயிடுவாரு. அது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஏன்னா கவர்னரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் இன்விடேஷன் கொடுத்தாலும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, யார் அதிகபட்சமா சீட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சார் இன்வைட் பண்ணி ஆகணும்ல. அவங்க நேற்று மெயில் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு இன்வைட் பண்ணுவாங்க, நாளைக்குள்ள அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னேற கவர்னர் இல்ல, அவர் வந்து பார்ட் டைம் கவர்னர் தான் இல்லையா? அதை பத்தி எல்லாம் அவர் இங்க வந்து நீங்க சொன்னீங்க இங்க வந்திருக்காருன்னு, சாயந்தரமே கேரளா போறாரு இல்லையா? அது அங்க நியூ கவர்மெண்ட் வருது, அதுக்காக போறாரு. அதனால அதை வச்சு ஏதாவது ப்ளே பண்ண வாய்ப்பு இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் வந்தது எதுக்குன்னா இவங்க போய் லெட்டர் கொடுக்குறது தான். மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, லெட்டர் போய் பர்சனலா கொடுக்கணும். இந்நேரம் போய் கொடுத்துருப்பாங்க, கவர்னர் கிட்ட போயிட்டு ஆதவர்ஜனா அவர்களோ புசியானந்தோ போய் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லெட்டர் பர்சனலா கொடுக்கணும். கொடுத்துட்டு எம்எல்ஏ பேர்லாம் போட்டு கொடுக்கணும்.
யார் எம்எல்ஏ சிக்னேச்சரோட சட்டமன்ற குழு தலைவரை விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதான் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த லெட்டர் போய் கொடுக்கணும், எல்லாம் எம்எல்ஏ பேர் போட்டு தொகுதியோட போட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். அது இன்னையோட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அவர் உடனே வந்து ஓகே எப்போ சொல்லுங்க ஸ்வேரிங் செரிமனி, நான் கேரளாவில் வந்துருன்னு வரும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க ஸ்வேரிங் செரிமனி நேரம் அவர் ரத்தன் பண்டிட் சார் சொல்லியிருப்பாரு இந்த தேதி டைம்னு. அது உடனே வந்து அந்த தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்க்க தான் போகிறோம். மேக்ஸிமம் போனால் Thursday இல்லை Friday நம்ம சிஎம் சீட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் உட்காரதான் நம்ம பார்க்க தான் போகிறோம். படம் வந்து ஆன்லைன்ல வெளியானது ஜனநாயகன், அதை வந்து கண்டிப்பா பல லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் படம் வந்து வெளியானா அதற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல மடங்கு கூடும். இப்போ இந்த ஓட்டு போட்டாங்களா 1.5 லட்சம் பேர், 1.5 கோடி பேர், சாரி, அந்த 1.5 கோடி பேரும் படம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தலைவனாக கொண்டாடுற அந்த 1.5 கோடி பேரும் இப்போ பார்த்தாங்கனாலே போகிறோம். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் கலெக்ஷன் வரும் தமிழ்நாட்டில். சார் வெயிட் பண்ணி பாருங்க, அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும் இந்த படத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் விஜய் சாருக்கு பண்ற ட்ரிபியூட்டாக நினைப்பாங்க. ஓட்டு போட்டோம், இந்த படத்தை பார்த்தாகணும், ஏன்னா இதுதான் ஒன் லாஸ்ட் டைம் முதல்வர், ஏன்னா அதுதான் அந்த படத்துக்கு அட்ராக்ஷனாக இருக்க போகுது. முதலமைச்சர் விஜய்னு வரும் பேர், அதை பார்க்கணுன்னே வருவாங்க பாருங்க. 1.5 கோடி பேர் வருவாங்க. படம் மாபெரும் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்கு.